அனைவருக்கும் வணக்கம். இப்போ புளியா மரம் வந்து நம்ம போகிற வழியில் வந்து புளியா மரம் இருந்தது. அந்த துளிர் கொஞ்சம் எடுத்துருக்கோம். அந்த எப்போ துளுகுதோ அந்த டைம் வந்து துளிர் பார்த்திங்கன்னா ஒரு சட்னி துவையெல்லாம் செய்யலாம். சூப்பராக புளிப்பாக அருமையாக இருக்கும். பேசி இது வந்து 2 நாள் ஆயிடுச்சு. லைட்டாக வதங்கிடுச்சு, வாடிடுச்சு. இந்த கோம்பெல்லாம் எடுத்துகிட்டு இந்த துளிர் வந்து நல்லா க்ளீனாக வந்து கழுவிட்டோம். அந்த தழையை மட்டும் உருவி எடுத்துடலாம். உருவி எடுத்துகிட்டு சூப்பராக ஒரு துவையல் செய்யலாம். ஓகேங்களா? துளிர் நல்லா அருமையாக நல்லா தான் இருக்குது. பாருங்கள், துளிர் சூப்பராக எலசா அந்த மட்டும் அப்படியே வாஷிட்டு வந்தோம். இந்த அப்படியே க்ளீனாக உருவிடலாம். ஓகேங்களா? இந்த துளிர் வந்து பாருங்கள் நல்லா க்ளீனாக வந்து எல்லாம் உருவி எடுத்துட்டோம். இது வந்து பார்த்திங்கன்னா இந்த துளிர் பூ இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா, அந்த டைமில் வந்து உருவிட்டு அப்படியே சாப்பிட்டோம்னா இந்த சாப்பிடும்போது ஈரில் உள்ள பல்லில் உள்ள ரத்த கசிவில் நிற்கும். சிலருக்கு வந்து பார்த்திங்கன்னா பல் விளக்கும் போதோ மற்ற டைம்லேயோ அந்த ஈருங்களில் வந்து பல்லில் வந்து ரத்தம் வந்துகிட்டே இருக்கும். இந்த புளியாந்துளிரை வந்து நம்ம சாப்பிடும்போது அந்த இரத்த கசிவு சரியாகும். ஓகேங்களா? அதில் மருத்துவ குணமும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? இப்போது இதை ஏன்னா கழுவிட்டு தான் இருக்கும். இதை இன்னொரு முறை கழுவிடலாம். கழுவிட்டு ஒரு சூப்பரான துவையல் செஞ்சிடலாம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம் வாங்க. அப்புறம் புளியாந்துளிர் வந்து நல்லா க்ளீனாக கழுவி வச்சுருக்கோம். நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கோம். சாம்பார் வெங்காயம், கடுகலப்பு, உப்பு, கொத்தமல்லி, புளி எடுத்துக்கணும். இல்லை காரசாரமாக சூப்பராக பச்சை மிளகா கூட சூப்பராக செய்வோம். பூண்டு, இஞ்சி, கொத்தமல்லி, கருவேப்பிலை, தக்காளி. ஓகேங்களா? இதை வச்சு புளியாந்துளிர் ஒரு துவையல் தான் சூப்பராக அருமையாக செய்ய போகிறோம். ஓகேங்களா? அதுக்கு புளி கூட கொஞ்சம் புளியாந்துளிராக இருந்தால் கூட புளி கொஞ்சம் போட்டால் நல்லாயிருக்கும். புளி சேர்த்துருக்கோம். ஓகேங்களா? எண்ணெய் ஊற்றிடலாம். எண்ணெய் நல்லா சூடாக இருக்குது. பார்த்தீங்கன்னா சாம்பார் வெங்காயம் போட்டு நல்லா ஒரு ஃப்ரை பண்ணிக்கலாம். அடுத்து இஞ்சி பூண்டு போட்டுடலாம். அடுத்து பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய், இதெல்லாம் ஃபஸ்ட் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் மற்ற மசாலாக்கள் சேர்க்கலாம். ஓகேங்களா? இது வந்து சீக்கிரம் வதங்காது. மற்ற கருவேப்பிலை, கொத்தமல்லி, புளியாந்துளிர்லாம் சீக்கிரம் வதங்கிடும். அதனால் இது நல்லா ஃபஸ்ட்டில் வதக்கிட்டு அதுக்கப்புறம் மற்ற ஐட்டம்லாம் வதக்கலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணி வதங்கிருக்கு. கூட தக்காளி சேர்த்துடலாம். நீங்கள் தக்காளி போடாமல் கூட அரைக்கலாங்க. நான் தக்காளி போட்டுருக்கேன். நீங்கள் தக்காளி போடாமல் கூட செய்யலாம். ஓகேங்களா? தக்காளி வேணும், தக்காளி போட்டிருக்கோம். நீங்கள் தக்காளி இல்லாமல் கூட ஒரு துவையல் செய்யலாம். அருமையான டேஸ்ட்டில் இருக்கும். ஓகே, இது கூட உப்பு போட்டுடலாம். தேவையான உப்பு போட்டு வச்சுக்கலாம். அடுத்தது கருவேப்பிலை போட்டுடலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா ஃப்ரை பண்ணிங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லி போட்டுடலாம். போட்டு நல்லா க்ளீனாக வந்து நல்லா வதங்க வைங்க. இது கூடவே இந்த புளியாந்துளிர் சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா க்ளீனாக ஃப்ரை பண்ணிக்கணும். நல்லா வதங்கணும். வதங்கினதுக்கப்புறமா நம்ம எடுத்து ஆற வச்சுட்டு க்ளீனாக மிக்சிலையோ அதில் உரலையோ அரைச்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம எண்ணெய் தாளிச்சிடலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகட்டும். இது கூட வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கத்திரிக்காய் இருக்குது. இந்த ப்ளூ கலர் கத்திரிக்காய். இந்த கத்திரிக்காய் கூட கட் பண்ணிட்டு இது கூட போட்டு க்ளீனாக வதக்கிடலாம். ஓகேங்களா? நம்ம ஒரு கத்திரிக்காய், அந்த பெரிய கத்திரிக்காய் ஒன்று கட் பண்ணோம். இது கூடவே சேர்ந்து இந்த புளியாந்துளிர் கூடவே சேர்ந்து அப்படியே க்ளீனாக வதக்கிடலாம். ஓகேங்களா? இது நமக்கு ரைஸ்க்கு வந்து பத்தாது. ரைஸ் போட்டு சாப்பிடும்போது நமக்கு ரைஸ் தான் போட்டு சாப்பிட போகிறோம். அப்படியே பத்தாதுன்றதால ஒரு கத்திரிக்காயை போட்டு செய்கிறேன். நீங்கள் கத்திரிக்காய் தேவையில்லைன்னா போடாமல் கூட செய்யலாம். ஓகேங்களா? இப்போ நாங்கள் சாப்பிட்றது வந்து 2 டைம் சாப்பிட்ணும். 2 டைம் சாப்பிட்றது வந்து வெறும் இந்த புளியாந்துளிர் மட்டும் போட்டால் பத்தாது. அதனால் ஒரு பெரிய கத்திரிக்காய் போட்டு வதக்கி அதையும் கூட சேர்த்து அரைச்சி தாளிக்கு போகிறோம். நீங்கள் தேவையில்லைன்னா அதை போடாமல் கூட செய்யலாம். ஓகேங்களா? நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். புளியாந்துளிர், இந்த கத்திரிக்காய், இந்த மசாலா எல்லாமே நல்லா வதக்கலாங்க. நல்லா ஃப்ரை ஆகணும். நம்ம தாளிச்சதுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் வந்து நம்ம வதக்க போகிறதில்ல. தாளிச்சோடனே ஒரு 5 நிமிஷம் தான் போதும், மாதிரி எடுத்துடலாம். இப்போ சரியாக நீங்கள் வதக்கலைன்னா தாளிச்சதுக்கப்புறம் ரொம்ப நேரம் வதக்க வேண்டியிருக்கும். அப்படின்னா மேலெல்லாம் தெரிக்கும். அதனால தான் இந்த டைமில் வந்து நம்ம க்ளீனாக வந்து ஃப்ரை பண்ணி சொல்கிறோம். இப்போ நல்லா ஃப்ரை பண்ணிட்டா தாளிச்சதுக்கப்புறம் ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதுமாக இருக்கும். அதனால் இந்த டைம் நல்லா வதக்கிடும். ஓகேங்களா? நல்லா வதக்கிட்டாலே அந்த டேஸ்ட் வந்து அருமையான டேஸ்ட் வந்துடும். ரைஸுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சாதத்துக்கு எல்லாத்துக்கும் போட்டுடலாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட். அந்த புளியாந்துளிர் வந்து அவ்வளோ புளிப்பாக சூப்பராக இருக்கும். அதுமாதிரி காரம் வந்து எக்ஸ்ட்ரா போட்டுருவோம்.
காரசாரமாக புளிப்போம், அவ்வளோ அருமையாக அதை சாப்பிட்றதுக்கே இது. ஓகேங்களா? இப்போ எனக்கு வந்து கம்மியாக தான் கிடச்சிது. நான் ஊர் பார்க்க போனால் அந்த புளியம் பூவு, அரும்பு, அடுத்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பிஞ்சு புழு எல்லாம் சேர்த்து நம்ம பிரித்து போனால் இன்னும் அருமையாக இருக்கும். நமக்கு கிடைக்கலங்க அது. இங்கே ஏதோ நாங்கள் இருக்கிற இடத்துல பக்கத்தில் சின்ன ஒரு மரம் இருந்தது, அது கொஞ்சமாக துளு கிடச்சிது. அவ்வளோ மட்டும் போட்டு ஒரு ரெசிபி செய்வோம். ஓகேங்களா? ஊர் பக்கம் போனால் அந்த பூவோட அரும்போட சின்ன சின்ன பிஞ்சோட செய்யும்போது பார்த்திங்கன்னா செம்ம டேஸ்ட்டில் இருக்கும். அந்த ஊர் பக்கம் போனோம்னா தலையை அப்பப்போ எடுத்து சாப்பிடுவோம். சாப்பிட்டா என்ன வந்து அந்த ஈரில் உள்ள அந்த ரத்த கசிவு இருக்கிறவங்க அது சாப்பிடும்போது நல்லா கேட்கும். ரொம்ப நல்லது. புளிப்பாகவும் டேஸ்ட்டாகவும் சாப்பிட்றதுக்கு. ஓகேங்களா? நல்லா ஃப்ரை ஆகிட்டோம். அதுங்க சூப்பராக வந்து நல்லா வதங்கிடுச்சு. ஓகேங்களா? இப்போ நல்லா ஆறட்டும். நம்ம உரலில் போடும்போது நம்ம சூடாக போட்டால் கூட ஓகே தான், அரைக்கலாம். நம்ம மிக்சியில் போது சூடாக போட்டால் ஆகாது. அதனால் கொஞ்சம் ஆற வச்சு அதுக்கப்புறமா சூப்பரான டேஸ்ட்டில் இது செஞ்சிடலாம். ஓகேங்களா? இப்போ நம்ம புளியாந்துளுரு மசாலா வந்து சூப்பராக நல்லா வதக்கியிருக்கோம், நல்லா ஆறியிருக்கு. இப்போ இது மிக்சியில் போட்டு அப்படியே க்ளீனாக நம்ம எந்த அளவுக்கு தண்ணி வேணுமோ அந்தளவுக்கு தண்ணி ஊற்றி அப்படியே சூப்பராக குறப்பாக வேணால் குறப்பாக, இல்லை நைஸாக வேணால் நைஸாக நீங்கள் க்ளீனாக அரைச்சிடலாம். ஓகேங்களா? சட்னி வந்து அரைச்சி வச்சுருக்குங்க. துவையல் சூப்பராக இருக்குது. நம்ம புளி போடலாம் தான் இருந்தோம், ஆனால் புளி போடவே இல்லை. தக்காளி போட்டிருந்தோம், அது கூட வந்து நம்ம புளியாந்துளுரு போட்டிருந்தோம். புளிப்பு போதுமான அளவு கட்டாக இருந்தது, அதனால புளி மட்டும் போட நிறுத்திட்டோம். ஓகேங்களா? கட்டியாக உங்களுக்கு தேவையான அளவு சூப்பராக அரைச்சாச்சு. இப்போ தாளிச்சிடலாம். பாருங்க, கடுகு கலப்பு எடுத்துருக்கேன். பொரிஞ்ச உடனே இந்த துவையல் இது போட்டுடலாம். அது கடுகு பொரிஞ்சிச்சிங்க. இந்த துவையலை போட்டுடலாம். துவையலை போட்டு நல்லா க்ளீனாக வந்து நல்லா ஒரு 5 நிமிஷம் அதெல்லாம் போதுமாக இருக்கும். ஏற்கனவே நம்ம நல்லா ஃப்ரை பண்ணிட்டு வதக்கிட்டு இருக்கோம். ஒரு 5 நிமிஷம் வதங்கினா போதுமாக இருங்க. சூப்பர் டேஸ்ட்டில் நீங்கள் அப்படியே வந்து இட்லி, தோசை, ரைஸு எல்லாம் சாப்பிடலாம். அவ்வளோ அருமையான டேஸ்ட்டில் இருக்குங்க. ஓகேங்களா? ஒரு 5 நிமிஷம் நல்லா ஃப்ரை ஆனால் போதுங்க. ஓகேங்களா? அதிகம் ஃப்ரை ஆகணும் அவசியம் கிடையாது. நம்ம எதாவது ஒரு நாளே சாப்பிட்டு போகிறோம், 4-5 நாளைக்கு வைக்க போகிறதில்ல. ஒரு நாள் 2 டைம் சாப்பிட்டோம்னா ஐஸ் போட்டு சாப்பிட்டா காலி ஆகிடும். ஓகேங்களா? வந்து உப்பு தான் கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க, உப்பு போட்டுங்க. காரம், புளிப்பு, உப்பு எல்லாமே கரெக்டான முறையில் இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. ஒரு 2 நிமிஷம் வரைக்கும் வதங்கிருக்கு. இன்னும் ஒரு 3 நிமிஷம் வதங்கின உடனே அப்படியே க்ளீன் ஆகிட்டு ஒரு போலுக்கு மாற்றிட்டு சூப்பராக சாப்பிடலாம் இன்றைக்கி. ஓகேங்களா? அவ்வளோதாங்க, சூப்பரான புளியாந்துளுரு துவையல் ரெடி பண்ணிட்டோம். அந்த உப்பு காரம் புளிப்பெலாம் சூப்பராக தூக்கலாகவே அருமையாகவே இருக்குது. இப்போ அப்படியே ஒரு போலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு லைட்டாக கொத்தமல்லி போட்டுவிட்டு சூப்பராக சாப்பிடலாம் இப்போ. ஓகேங்களா? லாஸ்ட்டாக வந்து கொத்தமல்லி சேர்த்துருக்கோம். நல்லா டிக்காக சூப்பராக அருமையாக செய்திருங்க. சூப்பராக இருக்குது. அப்படியே சாப்பிட்டு பார்த்தலாம். டேஸ்ட் மட்டும் எப்படி சாப்பிட்டு பார்த்தலாம். இப்போ புளிப்பு, உப்பு, காரம் 3மே தூக்கலாம். ஆனால் டேஸ்ட்டு வேறு லெவல் டேஸ்ட்டில். நீங்களும் இந்த புளியாமரம் இருக்கிற இடத்துல இந்த துளு கிடச்சா நீங்களும் துளு கொஞ்சம் உருவிட்டு வாங்க. இப்படி வந்து இதேபோல் ஒரு துவையல் செய்யுங்க. செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு கண்டிப்பாக கமெண்டில் எப்படின்னு சொல்லுங்கள். இதுவும் வந்து ஹெல்த்தியான ஒரு ஃபுட்டு தான். ரொம்ப ஹெல்த்தியான ஒரு உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது இது கூட. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், மீண்டும் அடுத்த ஒரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன். நீங்களே செஞ்சு பார்த்து கண்டிப்பாக கமெண்ட் சொல்லுங்கள். டேஸ்ட் மட்டும் வேறு லெவலில் இருக்குங்க. அதாவது இப்போ நான் வேறு லெவலில் இருக்குன்னு சொல்கிறத விட நீங்கள் இதை ரெஸ்டாரண்ட்டு சாப்பிட்டு செஞ்சு சாப்பிட்டீங்கன்னா தான் எந்த அளவுக்கு வேறு லெவலு அப்படின்றது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா? இது ஊர் பக்கம்லாம் வந்து புளியமரம் அங்கே இருக்குங்க. சும்மா கொஞ்சம் உருகிக்கலாம், பெருசிக்கலாம், யாருன்னு சொல்ல போகிறதில்ல. ஓகேங்களா? ஓகே காய்ஸ், நைட்டு தான் சாப்பிடலான்னு இருந்தோம். அந்த டேஸ்ட்டு எப்படின்னு பார்க்க போய் உடனே சாப்பிடும் போல் மனசு அளவாயுது. டேஸ்ட் அப்படி இருக்குது. ஓகேங்களா? அதனால் இப்போயே கொஞ்சம் போட்டாச்சு. நைட்டுக்கு வேணும், நைட்டுக்கு கொஞ்சமாக சாப்பிட்டுக்கலாம். இப்போ ஒரு முறை இந்த சாப்பிட்டுடலாம். ஓகேங்களா? புளியாந்துளுரு துவையல் இட்லிக்கு, தோசை, ரைஸுக்கு எல்லாமே சாப்பிடலாம். அருமையான டேஸ்ட் இருக்குங்க. ஓகேங்களா?
உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே.